வெல்கம் டு தி ஷோ மலருக்காக. என் நேரமும் பாத்தீங்கன்னா பிஸியா இருக்க லேடிஸ்க்கு வந்துட்டு ஒரு அழகான ரிலாக்ஸேஷன் பிளஸ் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குற நிகழ்ச்சி தான் நம்ம மகளிருக்காக. அண்ட் நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்கே தெரியும் 3 செக்மெண்ட் இருக்குது. பியூட்டி செக்மெண்ட், ஹேண்ட் கிராஃப்ட் செக்மெண்ட் அண்ட் டாக்டர் செக்மெண்ட். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் பெண் அழகு. செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பெண்களோட அழகை வந்து எப்படி எல்லாம் பராமரிக்கலாம் அழகான குறிப்புகள் தர செக்மெண்ட் தான் இந்த செக்மெண்ட். வாங்க நிகழ்ச்சிக்கு போகும். ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் பெண் அழகு. அண்ட் இந்த செக்மெண்ட்ல வந்து லேடிஸ்க்காக ஒரு அழகான குறிப்பு வழங்குறது நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வடபழனி கேரன் கியோர் அரோமா தெரபி சென்டரோட எம்டி மிஸ் கீதா அசோக் இருக்காங்க. வணக்கம் மேம். சோ ஈவினிங் லேடிஸ்க்கு என்ன மாதிரி ஒரு குறிப்பு கொடுக்க போறீங்க? இன்னைக்கு கொடுக்க போறது பாத்தீங்கன்னா ஒரு டீப் கிளென்சிங் ஃபேஷியல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் டீப் கிளென்சிங் அப்படின்னா பொதுவா ஸ்கின்னை வந்து ரொம்ப பேம்பர் பண்ணாமே விட்டுருப்பாங்க. முகம் கழுவுவாங்க, அதெல்லாம் இருக்கும், டெய்லி குளிக்கிறோம், அதெல்லாம் வந்து ஒரு டெய்லி மேண்டேட்டரி வச்சுட்டு இருக்கோம். அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து ஒரு டெட் செல்ஸ் அக்யூமுலேட் ஆயிட்டு இருக்கும், ரொம்ப நாளா டேன் ஆயிருக்கும், அதை கவனிக்காம விட்டுருப்போம். இப்ப இவங்களுக்கு பாருங்க, அந்த நெத்தி ஒரு கலர்ல இருக்கு, சீக்ஸ் ஒரு கலர்ல இருப்பாங்க. இது வந்து ஒரு லாங் டேனிங், இது வந்து அவங்க கவனிக்காம விட்டுருக்காங்க. இதை எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறது இப்போ வந்து பாத்தீங்கன்னா பீலிங் ஜெல் வச்சு முதல்ல வந்து நம்ம அப்ளை பண்றோம். இது பாருங்க ஒரு கிளியர் ஜெல். இதுல பாத்தீங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஆப்பிள், லெமன், பைனாப்பிள், இது 3 எக்ஸ்ட்ராக்ஷன் இதுல இருக்கு. பொதுவா நம்ம வந்து பழங்கள் வந்து சாப்பிடுறோம், வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறோம், அதுல இருக்கக்கூடிய அந்த உயிர் சத்துக்கள் நம்மளுடைய உடலோட நலத்துக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய ஸ்கின் கேர், ஹேர் கேருக்கு நிறைய பயனுள்ளதா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்நெட்ல கூட அது பழங்களுடைய எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஒரு உடல் நலனை பேணி காக்கிறதுக்கு இருக்கு, அதே நேரத்துல இந்த மாதிரி அழகை வந்து மேம்படுத்துறதுக்கு அது எந்த விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி நிறைய வந்திருக்கு. பட் பாத்தீங்கன்னா இதோட ஆரிஜின் அப்படின்னு அது வந்து ரொம்ப நம்ம ஆராய்ச்சி யோசிச்சு பாக்குறப்ப எல்லாத்துக்குமே ஆரிஜின் பாத்தீங்கன்னா இந்தியாவா தான் இருக்கும். கண்டிப்பா. சோ இது பாத்தீங்கன்னா இயற்கையாவே பைனாப்பிள்ல என்சைம்ஸ் இருக்கு, ஆப்பிள்ல இருக்கக்கூடிய பெக்டின் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கின்னுக்கும் சரி, உடலுக்கும் சரி, முடிக்கும் சரி, அது ரொம்ப நல்லது. அதனாலதான் பொதுவா ஹேருக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு கண்டிஷனர் நீங்க யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க கண்டிஷனரே யூஸ் பண்ணல, ஹேருக்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு நல்ல ஷைன் லுக் இருக்கணும் அப்படின்னா ஆப்பிள் சிடர் வினிகர் யூஸ் பண்ணுங்க. நானே நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல கூட சொல்லியிருக்கேன். ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படிங்கிறது ஆப்பிள்ல இருக்கக்கூடிய அந்த பெக்டின் சத்து வந்து வேஸ்ட் ஆகாம அதை வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப பாருங்க இவங்களுக்கு எவ்வளவு தூரம் டெட் செல்ஸ் வெளியே வந்திருக்குங்கிறத பாக்கலாம். இப்ப அவங்களுக்கு தேய்ச்சி எடுக்கிறப்போ இப்பவே அந்த ஸ்கின்ல பாருங்க நல்ல ஒரு ஷைன் வர்றதை பாக்கலாம். முதல்ல ஒரு மாதிரி ஷைன் இல்லாம ஒரு கிரிம்டு ஃபேஸ் தான் அவங்க இருந்தாங்க. இப்ப பாருங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஷைன் வந்திருக்கு. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த ஆப்பிள் எக்ஸ்ட்ராக்ஷன், லெமன் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் பைனாப்பிள் எக்ஸ்ட்ராக்ஷன், இது 3 சேர்ந்து ஸ்கின்ல மேல இருக்கக்கூடிய சூப்பர்ஃபிஷியல் பிரச்சனைகள், அது இல்லாம உங்களுக்கு டெர்மஸ் லேயர்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ இதையெல்லாம் சரி பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது நம்ம ஸ்கின் வந்து துவாரங்கள் நல்லா ஓபன் ஆயிருக்கப்போ நம்ம ஆக்சிஜனை வந்து நல்லா பிரீத் பண்ணும். ஸ்கின் பிரீத் பண்ணுச்சு அப்படின்னா அந்த சைன் ஆஃப் ஏஜிங், இல்ல உங்களுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸால வரக்கூடிய பிரச்சனை பாத்தீங்கன்னா அந்த சைன் ஆஃப் ஏஜிங்கிறது பாத்தீங்கன்னா 30 வயசு தான் இருக்கும், 45 வயசுக்குரிய ஒரு வயோதிக தோற்றம் இருக்கும். சோ அதெல்லாம் நீங்க சரி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஒரு என்சைம்ஸ் வச்சு, இல்ல நீங்க மாதிரி ஒரு கிளாரிஃபையிங் ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கும். அதாவது ஒரு மாசத்துக்கு 2 முறை இந்த மாதிரி நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ உங்களுடைய ஏஜ் வந்து ஒரு 35 இயர்ஸ் இருக்கவங்க நீங்க இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 28 to 30 இயர்ஸ் என்ன ஸ்கின் இருக்குமோ அந்த ஸ்கின்னோட டெலிகசி மாறாம உங்களுக்கு வந்து நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அரோமா தெரப்பியில வந்து நம்ம வந்து மசாஜ் கொடுக்குறோம். இந்த அரோமா தெரப்பியில என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இவங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து இதுல பச்சை ஆயில் சேர்த்திருக்கேன். சைப்ரஸ்ங்கிறது நம்ம பாட்டுல கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, சைப்ரஸ் மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு மெடிசனல் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் வந்து சைப்ரஸ் பாத்தீங்கன்னா அந்த பொக்கே ஷாப்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சைப்ரஸ் இருக்கும், ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும் அந்த பிளான்ட், ஒரு கிரீன் கலர்ல இருக்கும். கேட்டீங்கன்னா அந்த பிளான்ட் எடுத்து நீங்க ஜஸ்ட் அதை கசக்கி நீங்க ஸ்மெல் பண்ணி பாத்தீங்கன்னாலே அப்படி ஒரு மெடிசனல் வேல்யூ இருக்கும். சைப்ரஸ் பொதுவா எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எனி ஸ்கின் பேக், எனி ஹேர் பேக் ரெண்டுத்துக்குமே நீங்க வந்து சைப்ரஸ் யூஸ் பண்ணலாம். பாடல் வரிகள்ல மட்டும் தான் சைப்ரஸ் பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். பட் இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றது கண்டிப்பா எனக்கும் சரி யூஎஸ்க்கும் நீங்க தான் தெரிஞ்சிருக்கும். நிச்சயமா இந்த சைப்ரஸ் கன்காக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்க சைப்ரஸ் பிளான்ட் வாங்கி வச்சுக்கோங்க. எல்லா பொக்கே கடையிலயும் உங்களுக்கு சைப்ரஸ் கிடைக்கும். அது நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும், அது பார்த்தாலே ஒரு மெடிசனல் வேல்யூ இருக்கும். இந்த சைப்ரஸ் பிளான்ட் எடுத்து நீங்க ஒரு 1 லிட்டர் மினரல் வாட்டர் நல்லா பாயில் பண்ணி அந்த சைப்ரஸ் பிளான்ட் அதுல போட்டு நீங்க ஒரு 1 டே ஃபுல்லா மூடி வச்சிடுங்க.
அதுக்கப்புறம் அந்த ரியல் எக்ஸ்ட்ராக்ஷன் அந்த ஆயில்ல அந்த தண்ணியில கலந்துருக்கும். அதை நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டு டெய்லி நைட்டு தூங்குறப்போ ஒரு ½ டம்ளர் அந்த எடுத்து அதுல வந்து நீங்க காட்டனை டிப் பண்ணி உங்க ஃபேஸ் ஃபுல்லா அதை நல்லா தொடச்சிட்டு படுத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் அது எல்லாமே உங்க ஸ்கின்னை விட்டு போய் உங்க ஸ்கின் வந்து அவ்வளோ கிளீனா அவ்வளோ ஒரு ஃப்ளவர் ஃப்ரெஷ்ஷா உங்க ஸ்கின் இருக்கும். கண்டிப்பா சைப்ரஸை நீங்க அரைச்சு கூட அது வந்து பேக்கா நீங்க மத்த பொருட்களோட கலந்து ஒரு கடலை மாவோட இல்ல ஓட்ஸ் பவுடரோட இல்ல வேற ஏதாவது நீங்க ஒரு அரிசி மாவோட அதெல்லாம் கலந்து கூட நீங்க போடலாம். இல்ல நீங்க உங்களுக்கு வந்து காஸ்மெட்டிக்ஸ் நிறைய நாலேஜ் இருக்கிறவங்க ஒரு லெசித்தின் பவுடரோட இல்ல ஒரு ஜின்செங் பவுடரோட நீங்க வந்து இந்த சைப்ரஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து கலந்துக்கலாம். அரோமா ஆயில்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப சைப்ரஸ் ஆயில் வந்து உங்களுக்கு எல்லா நாட்டிலையும் கிடைக்கும், எல்லா இடங்கள்லயும் கிடைக்கும். சோ அந்த சைப்ரஸ் ஆயில கூட ஒரு 2 drops எனி பேக் நீங்க ஃபேஸ் பேக் எனி பேக் நீங்க கமர்ஷியல் பேக்ஸ் யூஸ் பண்ணா கூட அதுல 2 drops நீங்க வந்து சைப்ரஸ் ஆயில் கலந்து நீங்க வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். சோ ஒரு மைல்டு மசாஜ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு மேல வந்து பேக் அப்ளை பண்றோம். இது வந்து நம்ம ஆக்சுவலா இந்த ஆயில வந்து துடைக்காம இதுக்கு மேலேயே பேக் அப்ளை பண்றோம். ஆக்சுவலா பேக்ஸ் வந்து நீங்க வந்து முதல்ல போட்டிருக்கிறது நல்லா வைப் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போடுவீங்க. ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா தாவரங்களோட எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கு, அதோட குளோரோஃபில் பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். சோ இந்த ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் வந்து எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னா எல்லாமே நேச்சுரல் பேஸ்ல இருக்கிறது தான் எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா எந்த கெமிக்கலும் இதுல கலக்கிறப்போ இதுல இருக்கக்கூடிய அந்த இயற்கை தன்மை வந்து மாறி போயிடும். சோ அதனால என்ன பண்றோம், இந்த சைப்ரஸ் ஆயிலோட சேர்த்து குளோரோஃபில் பேக் கொடுத்து இந்த ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றோம். சோ இதுக்கப்புறம் பேக் அப்புறம் நம்ம ஒரு கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஒரு 7 to 10 minutes வாஷ் பண்ணலாம். சோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வந்துட்டு அகைன் வந்து நம்ம லேடிஸ்க்கு வந்து டக்குன்னு வந்து அதிகமா பார்த்த உடனே ஒரு அழகான விஷயம் வந்து முகம் தான். சோ அந்த முகம் வந்து பொழிவிழக்காம எவ்வளவு அழகா வச்சுக்கணும்னு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஃபேஷியல் தவிர நீங்க வீட்லயும் என்னென்ன பண்ணலாம்னு வந்து மேம் அழகான குறிப்புகள்லாம் கொடுத்திருக்காங்க. சோ நோட் பண்ணி வைங்க. நீங்க வீட்டுல இருந்து படி டைம் இல்லாத லேடிஸ் நீங்க அதை ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்கன்னா மேம் சொன்ன மாதிரி ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். So thank you so much ma'am. Ladies அழகான